குடிமகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நகைச்சித்ரா. நம்மள நெறைய பேர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறான செயல் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அன்பிற்குரியவர்களோ அல்லது நமக்கு அதாவது தோழமைகளாகவோ அல்லது நம்முடைய பெற்றோராகவோ யாரோ ஒருவர் நமக்கு மிகவும் நெருக்கமானவங்க நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச சில செயல்களின் காரணமாக பெரிய அளவுல நெறைய ப்ராப்ளம்ஸ நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதனால அந்த ஒரு விரக்தியில அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம நாம அவங்ககிட்ட போய் ஆர்க்யூ பண்ணுவோம். அதாவது இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான செயல்கள செஞ்சா உங்களுடைய லைஃப்ல எந்த அளவு நீங்க அஃபெக்ட் ஆவீங்க, எந்த அளவு ஹர்ட் ஆவீங்க, எந்த அளவு ப்ராப்ளம்ஸ நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சே தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால இதை எல்லாம் தெளிவுபடுத்துற என் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்த நான் சுட்டிக்காட்டுறேன். அவங்க செஞ்ச விஷயங்கள அவங்களுக்கே நான் வந்து நினைவுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய நேரத்தையும், உங்களுடைய வார்த்தைகளையும், உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டியும் அவங்களிடத்துல போய் ஆர்க்யூ பண்றதன் மூலமாக நெகட்டிவிட்டியா மாத்திக்காதீங்க. ஸோ இப்படி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடியவங்களா நீங்க, உங்களுக்கான ஒரு அழகிய சிந்தனை வரிகள தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாழ்க்கை மிகவும் குறுகியது. சிலரின் அறிவற்ற செயல்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை பொறுத்துக் கொள்ளுங்கள். புறம் பேசுகிறவர்களையும், எதிர்வினை புரிகிறவர்களையும் ஒதுக்குங்கள். போலியானவர்களின் அவர்களின் பொய்களையும் விட்டுவிடுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. நன்றி.